ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கு வர்ற பக்தர்கள்லாம் தங்களுடைய மனசிலிருந்து என்ன நிகழ்ச்சிகள் கடவுளால் முடிஞ்சிருக்கு அப்படின்றதில் அந்த விஷயங்களை அவங்க சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற தலைப்பில் நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்டு அவங்க வாயால் என்ன உண்மைகளை சொல்கிறாங்களோ அதை அவங்களுக்கு பதிவு பண்ணிட்டு வரோம். இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நமக்கு நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது நிச்சயமாக இந்த கோயிலுக்கு வந்தால் அது முடியறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் வர்றதுக்கு இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மேடம், உங்கள் பேர்? ரீனா. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? பெரம்பூர்லேருந்து வரீங்க. எத்தனை வருஷமாக கோயிலுக்கு வந்துட்டுருக்கீங்க? 6 வருஷமாக வரீங்க. முதல்ல அங்கேருந்து கோயில் இங்கே இருக்குன்றது எப்படி வந்துட்டீங்க? தெரிஞ்சு கோமதி சொன்னாங்க போக சொல்லி சரி வந்தேன். முதல்ல வரும்போது ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு தான் நீங்கள் வந்தீங்க. நானும் உங்களை கேட்டேன், பெரம்பூர்லேருந்து வர மேடம் நான் அப்படின்னு சொன்னீங்க. 9 நாள் நான் வரப்போகிறேன், அபிஷேகம் பண்ண போகிறேன், அவங்க சொல்லி தான் நான் வரேன்னு சொன்னீங்க. என்ன விஷயத்துக்காக முதல்ல வந்தீங்க? என் ஹஸ்பண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல, நான் இங்கே, அவர் அங்கே இருந்தார். அவர் எங்கே இருந்தார்? மதுரையில் இருந்தாங்க. இருந்தார். கிடைக்கவே இல்லை. நான் கரெக்டாக அவரை ஏர்போர்ட்டில் விட்டுட்டு நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன். 9 நாள் சுற்றினேன். அந்த 9 டேஸ்க்குள்ளேயே வந்துருச்சு, ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் அவர் சென்னைக்கு வந்துட்டார். அதுக்கப்புறமா சென்னைக்கு வந்துட்டார். ட்ரான்ஸ்ஃபர் ஒரு இது உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் அவரும் இங்கே ஜாயின் பண்ணிட்டார். இப்போ இங்கே தான் ஒர்க் பண்ணுறாருங்களா? இங்கே தான், சென்னையில் தான் இருக்கார். அது உங்களதோட முதல் இது உங்களுக்கு. அது நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க நான் கேட்டது. ஏன்னா நாங்கள் 2 பேர் பிரிஞ்சிருக்கோம். இது அவர் 15 நாளைக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. குழந்தைங்களோட இருக்கிறது நல்லா இருக்கும்னு அதுக்கேற்ற மாதிரி கடவுள் முடிச்சு கொடுத்தாரு. 2வதாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு இல்லையா? 2வது நிகழ்ச்சி ஏதாவது உங்கள் ஞாபகத்தில் இருந்தால் சொல்லுங்கள். 2வது அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் அவங்க ஆந்திராவில் இருப்பாங்க, நான் சென்னையில் இருந்தேன். இப்போ கரெக்டாக கொரோனா டைம், பாஸே கிடைக்கல. ஆனால் லக்கியாக நான் சாமியை கும்பிட்டுக்கிட்டேன். இங்கே வந்தீங்க, அப்போ இங்கே வந்தீங்க, ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்தீங்க. நாங்கள் கோயில் திறக்க முடியாதுன்னு சொன்னால் அந்த கிளாஸ் வழியாக வெளியிலேருந்து பார்த்துட்டு கும்பிட்டுட்டு நான் கிளம்பிட்டு அன்னைக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் பாஸ் கிடச்சிது. லக்கியாக கிடச்சிட்டு போய் அப்பாவை கூட்டிகிட்டு இங்கே ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு சரியாயிடுச்சு. அப்புறமா அம்மாவுக்காக வந்தேன், உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறமா ஒரு போன வருஷமா ஒரு வருஷம் இருக்குமா? இல்லை, ஒரு 3-4 வருஷம் ஆச்சு. சரி. அப்போ கூட கும்பிட்டுட்டு கயிறு கட்டினீங்க. சாமியோட கயிறு கொடுத்தோம். நாங்கள் விபூதி கொடுத்தோம், அந்த தீர்த்தம்லாம் அவர் கொடுத்தாரு, எல்லாத்தையும் வாங்கிட்டு போனீங்க. அப்புறம் பிறகு அம்மாவுக்கு ஓரளவு பரவாயில்ல, க்யூர் ஆகிட்டாங்க அம்மா. இப்போ நல்லா இருக்காங்க உங்களோட. இதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட் இயரோ என்னமோ வாட்டி நான் வந்தேன். யோகா ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணணும்னு 10 வருஷமாக எனக்கு கனவு. இங்கே கும்பிட்டுக்கிட்டேன். 9 டேஸ் சுற்றினேன். எனக்கு சுற்றிட்டு அபிஷேகமும் நல்லபடியாக முடிச்சிங்க. முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க? இங்கேருந்து இந்த இதெல்லாம் தான் வாங்கிட்டு போனீங்க, தீர்த்தெல்லாம் வாங்கிட்டு போய் நான் கோயில் இதை எடுத்துகிட்டு போய் தான் நான் யோகா கிளாஸை ஓப்பன் பண்ண போகிறேன்னு. எப்போ ஓப்பன் பண்ணீங்க நீங்கள்? 2003 ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுடைய யோகா கிளாஸ் எப்படி போகுது? இப்போ நல்லா போகுது, கடவுள் புண்ணியத்தில் நல்லாவே போகுது. நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா? இன்றைக்கி நான் உங்களை பேட்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி நீங்கள் எதுக்கு வந்தீங்க? சரி, சாமியை வரணும் 9 டேஸ் சுற்றணும்னு இன்னிலேருந்து மறுபடியும் சும்மா 9 நாள் சுற்ற போகிறீங்க. இப்போ நம்ம ராமநவமி வருது இல்லையா? அந்த ராமநவமியில் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஏதாவது ஒன்றத்தில் உங்களுடைய கைங்கரியன்னு ஒன்று வச்சு பண்ணுவீங்க. ஒவ்வொரு விஷயம் முடிஞ்ச உடனே நன்றி சொல்வீங்க. அது நீங்கள் தவறுதான் கிடையாது. இந்த 4-5 விஷயத்தில் இன்னும் நிறையா விஷயங்களும் உங்களுக்கு முடிஞ்சிருக்குது. எல்லா விஷயம் முடிஞ்ச உடனே சொல்வீங்க, சாமி எனக்கு இது முடிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு ஸ்வீட்ஸ் வச்சு மாலையெல்லாம் போட்டு நல்லபடியாக பூஜையை முடிச்சுட்டு தான் ஒவ்வொரு வாட்டியும் போகிறீங்க. அவருக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்க. இன்றைக்கி இப்போ திருப்பியும் ஏதோ ஒரு விஷயம் வேணும்னு நினச்சி வந்திருக்கீங்க. அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அப்போவும் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதை சொல்லும்போது மற்றவங்க கேட்குறாங்க, இதெல்லாம் மற்றவங்க கேட்குறாங்க, நாங்கள் ஏன் இதை உங்களுடைய பேட்டியெல்லாம் எடுத்து போடுறோன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்குமான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. எங்கே போனால் நமக்கு அதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு இங்கே வாங்க, எல்லாமே கரெக்டாக முடியுது. என்னோட விஷயத்தில் எல்லாமே நடந்தது. நீங்களும் வாங்க, கோயிலுக்கு வாங்க. அப்படி இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது சரி, இந்த கோயில் நமக்கு நிச்சயமாக முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு அவங்க இங்கே வர்றதுக்கு இந்த நிகழ்ச்சிகள் நமக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை அவங்க பார்க்குற பாக்கியம் கிடைச்சதுன்னா
இந்த பேட்டிகளை பார்க்குற பாக்கியம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அவங்களும் வந்து அவங்களுடைய கோரிக்கைகளை இறைவன்கிட்ட வச்சு அவங்க வந்து மேன்மை அடைவதற்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் இதை எடுத்துகிட்டே இருக்கோம். உங்களுடைய லைஃப் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இறைவனுடைய அருளால் நல்லபடியாக முடியணும். பாபா அவங்க கூட எப்போவுமே துணை இருப்பார். இந்த பேட்டியை நீங்கள் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களாம் எங்களோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த விஷயங்களை நாங்கள் ஏன் போடுறோன்னா, இதை பார்க்குற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் அந்த விஷயங்கள் உங்களுக்கு முடிவதற்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நன்றி.